காமராஜர் போன்ற ஆட்சி தருவோம் என்று சொன்னால் யாரும் கலைஞர் போன்ற ஆட்சி தருவோம் என்று திமுகங்களே சொல்லலை. நீங்கள் சாதாரண ஒரு மெடிசன் நீங்கள் 500 கொடுத்து வாங்குறீங்கன்னா இதில் பாருங்கள் 400 உங்களுக்கு தள்ளுபடி ஆகுது, 100 கொடுத்தாலே போதும். ஒருபோதும் இந்தியாவில் உள்ள மக்களையும் சரி இந்தியாவில் உள்ள வெளிநாட்டில் வர மக்களுக்கு எந்த உதவியும் இவர் செய்யவில்லை. ஸ்டாலின் சொன்ன முதலமைச்சர் ஸ்டாலின் சொன்ன மொத்தத்துக்கும் நான் உங்களுக்கும் ஏற்கனவே சொன்ன அந்த பதிலே அவருக்கு நான் கேலியாக விட்டுறேன். என்ன தம்பி, நாட்டோட எதிர்காலமே நீங்க தான், ஓட்டு போட மாட்டேன்றீங்க? இத்தனை வருஷம் ஓட்டு போட்டு என்ன மாறி இருக்கு அண்ணா? மக்களுக்கு நல்லது பண்ண ஒரு அரசியல்வாதி சொல்லுங்க. ஏன் இல்ல, இதே இடத்துல ஒரு வருஷத்துக்கு முன்னாடி சைக்கிள்ல டிவி வித்துக்கிட்டு இருந்தேன். கடன் வாங்கியாவது ஒரு கடை போடலான்னு ஆசைப்பட்டேன். ஒருத்தன் கூட கடன் தரலையே. என் வாழ்க்கை அந்த சைக்கிள்லயே போயிடுமோன்னு பயமா இருந்துச்சு. அப்பதான் பிரதமரோட அந்த முத்ரா திட்டத்தை பார்த்தேன். என்னையும் நம்பி கடன் தந்தாரு. இன்னைக்கு ஒரு கடையை வச்சு கௌரவமா வாழ்ந்துட்டு இருக்கேன். டிஜிட்டல் இந்தியா, இதையும் அவர் தான் கொண்டு வந்தாரு. வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர, தமிழும் தமிழகமும் தலை நிமிர மோடியின் கேரண்டி இருக்கு. இனி பயம் எதற்கு? தமிழ் ஜனம் நேயர்களுக்கு வணக்கம். நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலை தான் நம்மளுடைய பாஜக அரசு மத்திய அளவிலான தேர்தல் அறிக்கையை வெளியிட்டு இருக்காங்க. அந்த தேர்தல் அறிக்கைக்கு மோடியின் கேரண்டி அப்படின்னு பெயரிடவும் பட்டிருக்கு. ஸோ இது ஒரு பக்கம் இருக்க, எதிர்க்கட்சிகள் பாஜகவின் மீது தொடர்ந்து விமர்சனங்கள் வச்சுட்டு இருக்காங்க. என்னென்ன மாதிரி விமர்சனங்கள் அப்படின்னா, கடந்த 10 ஆண்டுகளாக அவங்க சொல்லியிருக்கக்கூடிய அந்த தேர்தல் அறிக்கைகளையே தான் பாலிஷ் போட்டு மறுபடியும் இந்த 2024 தேர்தல் அறிக்கையா வெளியிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரியான குற்றச்சாட்டுகளா இருக்கட்டும். அது மட்டும் இல்லாம கடந்த 10 ஆண்டு கால சாதனைகளை பாஜக பட்டியலிட்டு சொல்லும்போது அது ஒரு தேர்தல் பரப்புரை மட்டும்தான் அப்படின்ற மாதிரி நிறைய விமர்சனங்கள் குற்றச்சாட்டுகள் அவங்க மேல எழுது. ஸோ இதை பத்தி எல்லாம் நம்ம கிட்ட டீட்டெயிலா பேசுவதற்காக நம்முடன் இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு VS ராமன் அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? சார், தேர்தல் அறிக்கை பாஜக சமீபமாக வெளியிட்டு இருக்காங்க. ஸோ எந்தெந்த மாதிரியான அறிக்கைகள் வெளியிட்டு இருக்காங்க, அது எந்த அளவுக்கு மக்களுக்கு போய் பயனுள்ளதாக அமைய போகுது? நாடாளுமன்ற தேர்தல் அறிவிச்ச உடனே இந்தியாவில் உள்ள பல அரசியல் கட்சிகளும் தேசிய கட்சிகளும் பிராந்திய கட்சிகளும் ஓட்டுக்களை வாங்குவதற்காக மக்களிடையே தங்களுடைய தேர்தல் அறிக்கையை வெளியிடுவாங்க. எல்லோரும் வெளியிட்டிருந்தாங்க. ஆனால் பிஜேபி இன்னும் வெளியிடலைன்னு சொல்லிட்டு பல எதிர்க்கட்சிகளும் குற்றம் சாட்டி இருந்தாங்க. அதாவது ஆளுங்கட்சியை விட எதிர்க்கட்சிகள் பாருங்கள், அவங்க ஏதாவது அறிக்கை கொடுப்பாங்களோ அதை வச்சு நம்ம ஏதாவது வில்லங்கம் பண்ணி பார்க்கலாம் என்று நினச்சாங்க. ஆனால் அவர்களுக்கெல்லாம் இன்று பேரடியாக உள்ள நிலைப்படை என்னவென்றால் பிஜேபியை பொறுத்தவரையிலும் தேர்தல் அறிக்கை, என்டிஏ கூட்டணியான தேர்தல் அறிக்கை மக்களுக்கு மிகவும் கவர் செய்யக்கூடிய ஒரு நல்ல அருமையான திட்டங்கள். காரணம் என்றால் கடந்த 2014 2024 ஒரு 10 ஆண்டு காலமாக இந்தியாவினுடைய மக்களுக்கு எப்படிலாம் நன்மைகள் செய்ய வேண்டும், அந்த நன்மைகள் மட்டுமல்ல, உள்நாட்டு கொள்கை, வெளிநாட்டு கொள்கை, இந்தியாவினுடைய பொருளாதார சூழ்நிலை, ஆதி பழங்குடியின மக்களுடைய நல்ல திட்டங்கள், இப்படி ஒவ்வொரு சமூக மக்களுக்கும், ஒவ்வொரு கடைநிலை ஏழை வறுமை கோட்டுக்கட்டுற மக்களுக்கும் அவர்களை பொருளாதாரத்தில் எப்படிலாம் மேன்மைப்படுத்துவது, எப்படிலாம் தூக்கி விடுவது என்றதெல்லாம் கடந்த 10 ஆண்டுகளில் சாதனை புரிந்த பாரதிய ஜனதா கட்சி மீண்டும் மிகப்பெரிய சாதனை, இன்னும் 5 ஆண்டுகளுக்கு நாங்கள் என்னென்ன செய்வோம் என்று ரொம்ப அழகான ஒரு நிலைப்பாடு இது பண்ணியிருக்காங்க. இதை பற்றி என்னென்னா, பொதுவாக நம்முடைய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் என்ன சொல்லுவேன்னா, ஏன் நாங்கள் பிரதமரை எம்ஜிஆர் போன்று ஆட்சி தருவோம், ஜெயலலிதா போன்று ஆட்சி தருவோம்னு சொன்னால், எம்ஜிஆருடைய அனைத்து பாடல்களும் தத்துவங்களும் மக்களுடைய வாழ்வாதாரத்துக்கும் களைப்போடு வரக்கூடிய அந்த மக்கள் இந்த பாடலையோ அவருடைய வசனத்தை கேட்டாலே அந்த எல்லாமே களைப்பெல்லாம் மறைந்து போகும் என்ற நிலைப்பாடு தான். அதற்கு பாருங்கள், மானம் பெரிது என்று வாழும் மனிதர்களை மான் என்று சொல்வதில்லையா, தன்னை தானும் அறிந்து கொண்டு ஊருக்கும் சொல்பவர்கள் தலைவர்கள் ஆகவில்லையா, உன்னை அறிந்தால் அந்த பாடல் வரி. அந்த பாட்டை கேட்கும்போது சாதாரண ஒரு அடிமட்டத்தில் இருக்கிற பொருளாதாரத்தில் குண்டி இருக்கிற மனிதனுக்கே ஒரு உத்தியோகம் கூடிய நாமளும் வாழ்க்கையில் முன்னேறணும் என்ற ஒரு நிலைப்பாடு வருகின்றது. அதனால தான் தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி தலைவர்கள்லாம் எம்ஜிஆர் போன்ற ஆட்சி தருவோம், காமராஜர் போன்ற ஆட்சி தருவோம் என்று சொன்னால் யாரும் கலைஞர் போன்ற ஆட்சி தருவோம் என்று திமுகங்களே சொல்லலை. ஏன்னா அது ஒரு ஊழல் கட்சி, அது ஒரே ஒரு குடும்பத்துக்கான நடத்துகிற ஆட்சி. திமுக என்பது ஒரு குடும்பத்துக்கு மட்டும்தான் நடத்தக்கூடிய ஆட்சி என்பதை தவிர்த்து தமிழகத்தில் உள்ள 8 கோடி மக்களுக்கு அல்ல. அந்த அடிப்படையில் இன்றைக்கி மத்திய பாஜக அரசுடைய தேர்தல் அறிக்கையில் பார்த்திங்கன்னா, அடுத்த 5 ஆண்டுகளுக்கும் இலவசமாக ரேஷன் அரிசி கொடுக்குறாங்க.
அதே போல் பார்த்தீங்கன்னா திருநங்கைகளுக்கு மருத்துவ காப்பீடு, சாமானிய மனிதர்களுக்கு வந்து 5 லட்ச ரூபா ஒர்த்து உள்ள மருத்துவ காப்பீடு இருக்கிறது மாதிரி பிரதமர் பிஎம் கேர் என்று சொல்கிற மாதிரி திருநங்கைகளுக்கு மருத்துவ காப்பீடு. அதே போல் 80% டிஸ்கவுண்ட்டில் ₹1 நீங்கள் ₹100 வாங்கினா ₹80 அதில் தள்ளுபடி பண்ணி மக்கள் மருந்தகம் என்பது மத்திய அரசுடைய திட்டம். அந்த திட்டம் முழுக்க கம்பெனி ஆட்டத்தினுடைய ஜென்ரிக் மெடிசனுடைய இது வந்து நீங்கள் சாதாரண ஒரு மெடிசன் நீங்கள் ₹500 கொடுத்து வாங்குறீங்கன்னா இதில் பாருங்கள் ₹400 உங்களுக்கு தள்ளுபடி ஆகுது, ₹100 கொடுத்தாலே போதும். இது வந்து மக்களுக்கு உயிர் காக்கக்கூடிய ஒரு சேவை என்பதில் சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா 142 கோடி மக்களை கொரோனாவிலிருந்து மீட்டெடுத்த மிகப்பெரிய ஒரு மருத்துவ மகான் தான் நம்முடைய பிரதமரை சொல்லலாம். அந்த அடிப்பில் நம்முடைய நாட்டு மக்களையும் காப்பீடு மட்டும் இல்லை, உலகத்தில் மிகப்பெரிய வல்லரசு என்று சொல்லி வெளியில் சொல்லக்கூடிய பெரிய பெரிய நாடுகளையே கொரோனாவிலிருந்து மீட்டவர் தான் நம்முடைய பிரதமர். அத்தகைய பிரதமர் வந்து பார்த்திங்கன்னா 2025 ஆண்டு முழுவதும் பழங்குடி இனத்தினுடைய ஆண்டாக கொண்டாடுகிறோம்னு சொல்கிறாங்க. ஏன்னா நம்முடைய நாட்டுடைய குடியரசுத் தலைவர் ஒரு பழங்குடி இனத்தை சேர்ந்தவர். பழங்குடியின மக்கள் வாழக்கூடிய எல்லா இடங்களிலும் டிஜிட்டல் மயமாக்கி பேருந்து நிலையங்கள், செல்ஃபோன் வசதிகள், டிஜிட்டல் பரிவர்த்தனை எல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. உதாரணத்துக்கு அந்தமான் நிக்கோபார் தீவில் பார்த்திங்கன்னா தெற்கு அந்தமானில் ஜகர்கா டேங்கு, பகர்கா டேங்குன்ற தீவுகள் உள்ளன. அந்த தீவுகள்லேருந்து இக்கரைக்கு அக்கறை போகும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கப்பலில் தான் போகணும், இல்லை போட்டில் தான் போகணும், நேரம் ஆகும். இப்போ அந்த பாலத்தை எல்லாம் இணைக்கக்கூடிய அளவுக்கு பல ஆயிரம் கோடி ரூபாய் பெருமானத்தில் மேம்பாலங்கள் கட்டி கிட்டத்தட்ட வேலைகள் முடிந்த வண்ணம் உள்ளன. ஏன்னா நான் கடந்த ஆண்டு அங்கே ஆய்வு பணியை பார்க்கின்ற போது ஆதி பழங்குடியின மக்களுக்கு மிகப்பெரிய இந்தியாவில் 60 ஆண்டு காலம் ஆண்ட காங்கிரஸ் கட்சி உதவி செய்கிறேன், ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லி தங்களை வளர்த்து கொண்டாலே தவிர்த்து ஒருபோதும் இந்தியாவில் உள்ள மக்களையும் சரி, இந்தியாவில் உள்ள வெளிநாட்டில் வர மக்களுக்கும் எந்த உதவியும் இவர் செய்யவில்லை. ஆனால் காங்கிரஸ் 10 ஆண்டு காலத்தில் இன்றைக்கி மக்களுக்கு மட்டுமல்ல, அந்தமான் நிக்கோபார் தீவுன்ற வாழக்கூடிய ஆதிப்பழங்குடியின மக்களுக்கும் வாழ்க்கையை மிகப்பெரிய ஒளியேற்றி உள்ளார். ஸோ அவருடைய அந்த சமூகத்தை கொண்டாட விதத்தில் 2025 பழங்குடியின ஆண்டாக கொண்டாடன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, தமிழை வான்புகள் வள்ளிவனை தந்த இந்த தமிழகம் தமிழர்களுடைய சீரும் சிறப்பு மட்டுமல்ல, 12 ஆழ்வார்கள், நாயன்மார்கள் எல்லாம் தமிழகத்தை சேர்ந்தவர்கள். அவருடைய வரலாற்றுகளையும் வள்ளுவனுடைய வரலாற்றுகளையும் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற கலிப்புங்குண்டான் சொன்ன கொள்கையை இன்று உலக அளவில் பறைசாட்டக்கூடிய ஒரு பிரதமர் மோடி அவர்கள்தான். அந்த மோடி அவர்கள் சொன்னார், நான் தமிழில் படித்து கொண்டிருக்கின்றேன், தமிழே இனிமேல் பேசுவேன் என்று சொன்னார். அப்படி வட மாநிலத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் தமிழ் மீது ஒரு பற்றுதல் வைத்து உலகம் முழுவதும் தமிழை பறைசாட்டக்கூடிய நிலையில் இந்த கொண்டு வர வேண்டும் தேர்தல் அறிக்கையில் அவங்க கொடுத்துருக்காங்க. ஆனால் திமுக அதில் எதுவுமே செய்யலை. அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். இன்றைக்கி தமிழன்னு திமுக தமிழ்நாட்டில் சொல்லி ஏமாத்துறாங்க. ரீயூனியன் தமிழ்னு ஒரு தீவுகள் இருக்கின்றன. நியூ பப்புவா கென்யான்னு ஒரு தீவுகள் இருக்கின்றன. இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த தீவுகளில் 1 லட்சத்துக்கு மேற்பட்ட தமிழர்கள் அங்கே வாழ்கிறாங்க. கிட்டத்தட்ட 200 ஆண்டுகள் டச்சுக்காரர்களும் பிரெஞ்சுக்காரர்களும் வெள்ளைக்காரர்களும் அந்த காலத்தில் வந்து வேலைக்காக அழைத்து சென்று இன்று 4வது தலைமுறை 5வது தலைமுறை ரன் பண்ணுறாங்க. அந்த நாடுகளில் வாழக்கூடிய தமிழ் சமுதாயம் என்ன சொல்கிறார்கள் என்றால், எங்களுக்கு தமிழ் கற்றுக் கொடுக்க இங்கே வாத்தியார் இல்லை, எங்களுக்கு தமிழ் நூல்கள் இங்கு இல்லை, இந்தியாவில் தமிழக அரசு இதுவரைக்கும் எங்களுக்கு எந்த உதவியும் செய்யவில்லை. ஆகவே எதுக்கு இதை சொல்கிறேன்னா, தமிழை வளர்க்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு வெளிநாட்டில் இருக்கக்கூடிய எந்த தமிழர்களுக்கும் இவர்கள் உதவி செய்யவில்லை. ஆனால் பாரத பிரதமர் உண்மையிலே அவர்தான் தமிழை வளர்க்கின்றார், உலகம் முழுவதும் தமிழை பறைசாட்டுகின்றார். அத்தகைய நிலைப்பாட்டில் இந்த முறை 2024 மீண்டும் பாஜக ஆட்சி வரப்போகின்றது. ரீயூனியன் தமிழர்கள் வாழ்விலும் நியூ பப்பியா கென்யா வாழ்கின்ற தமிழர்களும் பெரும்பாலும் தீவுகள் பிரதேசத்தில் உள்ள நாடுகளில் எந்த நாடுகளெல்லாம் தமிழர்கள் வாழ்கின்றார்களோ அந்த நாடுகளெல்லாம் தமிழன் கலாச்சாரமும் பண்பாடும் மாறாமல் இருக்க நிச்சயமாக தமிழுடைய கலாச்சாரம் பண்பாடு தொன்மை மிக்க வரலாற்று சிந்தனை உள்ள நூல்களையும் அங்கு வழங்கும் இந்த அரசு, மத்திய அரசு, பாஜக அரசு என்பதை நான் உங்களுடன் சொல்லிக்கொள்ள காரணம் என்றால், பல நாடுகளிலும் இந்த தமிழக அரசு தமிழர்களுக்கு எந்த அளவுக்கு உற்பத்தி செய்ய, அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் இலங்கை. அந்த இலங்கையில் பார்த்திங்கன்னா காங்கிரஸோடு கூட்டு சேர்ந்து திமுக ஆட்சியில் தானே 2 லட்சம் தமிழர்களை கொண்டு குவித்தார்கள். அப்போ இதை விட ஒரு மோசமான சூழ்நிலை தேவையா? இலங்கையில் உள்ள தமிழர்களே என்ன சொல்கிறாங்கன்னா, கண்டிப்பாக 3வது முறை மத்தியில் பாஜக ஆட்சி வந்தால் தான் இலங்கையில் 13வது சட்ட திருத்தம் நிலைநிறுத்தியபடி சிங்களர்களுக்கும் தமிழர்களுக்கும் சமச்சீரான அந்த சட்டத்தை திட்டங்களை வலுவகுக்க முடியும். அதற்கு ஒரே காரணம், பாஜக வந்தாலும் செய்ய முடியும். காரணம், இங்கே தமிழ்நாட்டில் திமுக செய்யாது, தமிழ் அதிமுகவும் செய்யாது. அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான
ஒரு ஒரு தொலைநோக்கு திட்டத்தில் தான் பாரதிய ஜனதா கட்சி வந்து இன்றைக்கி வந்து மத்திய தேர்தல் அறிக்கையில் தமிழை உலகம் முழுவதும் பரப்ப செய்வேன்னு சொல்கிறாங்க. சரிங்க, இப்போ இந்த தமிழ் பற்றி சொல்கிறீங்க. பட் மு.க. ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்கிறார் அப்படின்னா, தமிழ்நாட்டு மேலேயும் தமிழ் மக்கள் மேலேயும் பிரதமர் மோடிக்கு எந்த ஒரு அபிப்பிராயமும் கிடையாது, அவர் சும்மா இப்போ தேர்தலுக்காக தான் சொல்லிக்கிட்டு இருக்காருன்ற மாதிரி சில குற்றச்சாட்டெல்லாம் முன்வைக்கிறார். அதுக்கு நான் இப்போ ஸ்டாலின் சொன்ன முதலமைச்சர் ஸ்டாலின் சொன்ன மொத்தத்துக்கும் நான் உங்களுக்கும் ஏற்கனவே சொன்ன அந்த பதிலே அவருக்கு நான் கேலியாக விடுறேன். எந்த தமிழர் வாழ வச்சாருங்க? திரும்ப சொல்கிறேன், இந்த ஆட்சி என்பது 67லேருந்து இன்னைக்கு வரைக்கும் தமிழகத்தினுடைய கலாச்சாரம் பண்பாடுகளை குழி தோண்டி மூடி இவர்கள் தமிழ் வளர்க்குறேன் என்று சொன்னார்களே, தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் அறநிலையத்துறை சார்பில் எங்கேயாவது புதுசாக ஒரு கோயில் கட்டிருக்காங்களா? இல்லை. தமிழ்நாட்டினுடைய குலதெய்வங்கள், கலாச்சாரம், கிராமிய நடனங்கள், இயல், இசை, நாடகம் எல்லாமே நீங்கள் குழி தோண்டி மூடிட்டீங்களே, ஏன் இந்த கிராம கலைஞர்களை நீங்கள் இன்னும் ஊக்குவிக்க இல்லையே? சொல்லுங்கள். ஒரு பண்பாடுன்னா என்ன? கலை, பண்பாடு, இயல், இசை, நாடகம், பக்தி, பூஜை, புனஸ்காரம், இதெல்லாம் ஒரு கலாச்சாரத்துடைய நிலைப்பாடு. அதுக்கு சின்ன உதாரணம், இந்தியாவினுடைய வரலாற்றில் 800 ஆண்டு காலம் நம்முடைய நாட்டை முகலாயர்கள் ஆண்டார்கள். 200 ஆண்டு காலம் டச்சு, பிரெஞ்சு, பிரிட்டிஷ்காரர் ஆண்டாங்க. ஸோ 1000 ஆண்டுகள் அந்நியர்களுடைய ஆதிக்கத்தில் தான் இந்தியா இருந்தது. அப்படி இருந்தும் கூட இந்தியாவில் பெரும்பான்மை மக்களை ஏன் மதம் மாற்ற முடியவில்லை என்றால், இந்தியாவினுடைய கலாச்சார பண்பாடு, குலதெய்வ மரபு வழிபாடு தான் இங்கே மெயின் முக்கியம். ஆனால் இந்தியாவில் உள்ள நம்முடைய தமிழகத்தில் ஐயப்பனையும் முருகனையும் பெண் தெய்வங்களையும் கந்தசசிகளையும் கொச்சைப்படுத்தி கேவலப்படுத்தி, மதுரை மீனாட்சியை கூட உங்களுக்கு தெரியும் எவ்வளோ கேவலப்படுத்தினாங்கன்னு அவ்வளோ தெரியும். அப்படிப்பட்ட கேவலப்படுத்தி கொச்சைப்படுத்தி ராமருக்கு செருப்பு மாலை போடுவது, அடியே மீனாட்சி உனக்கு எதுக்கடி வைர மூக்குத்தி கிளத்தடி கள்ளி என்று மதுரை மீனாட்சி அம்மனே பேசுகிறது தானே. இல்லை ஸ்ரீரங்கத்தை எண்டு வெடிவத்தில் நடராஜர் கோயிலும் ஸ்ரீரங்கம் கோபுரத்தையும் எண்டு வெடிவத்தை தகர்ப்போமா, அதுதான் எங்களுடைய வாழ்க்கையில் பொன்னால் என்று சொல்லக்கூடிய திராவிட சிந்தனையுடைய தலைவர்கள் தானே. ஆணுக்கும் பெண்ணுக்கும் பிள்ளை பிறக்குமா? ஐயப்பெண் பிறகு என்ன பிறக்கும்? பக்தி வந்தால் புத்தி போகும், புத்தி வந்தால் பக்தி போகும் என்று சொன்ன திராவிட கட்சிகளுடைய வழியில் வந்த திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஆன்மீகத்தை பற்றி என்ன தெரியும்? இவர்களுக்கு ஓட்டு வங்கி ஒரே ஒன்று தான் தெரியும். இவர்கள் சிறுபான்மை மக்களுடைய வாக்குகளை அள்ள வேண்டும், அதை எடுக்க வேண்டும் என்பதற்காக தான் பெரும்பான்மை மக்களுடைய வாழ்வாதாரத்தை அழித்து கலாச்சார பண்பாட்டை சிதைத்து செல்லப்படக்கூடியவர்களுக்கு இந்த தேர்தல் பெரிய மரண அவர்களுக்கு காரணம் என்றால், தமிழகத்தில் பெரும்பான்மை மக்களுடைய வாழ்வாதாரத்தையும் பெரும்பான்மை மக்களுடைய குலதெய்வத்தையும் சிதலமடைய செய்தது திராவிட கட்சிகள் என்பது மக்களிடம் தெரிந்துள்ளது. ஆகவே இவர்கள் திமுக தமிழுக்காக எதுவும் செய்யவில்லை. தமிழா என்று சொல்லிக்கொண்டு ஒரு குடும்பத்தின் ஆட்சியில்தான் தமிழகத்தில் இன்று பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன், ரியல் எஸ்டேட்டுகள், சாராய ஆலைகள், மருத்துவமனைகள், கல்வி நிறுவனங்கள், மெடிக்கல் கல்லூரிகள் இதெல்லாம் பார்த்திங்கன்னா 180% திமுகவை சேர்ந்தவங்க நடத்துகிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் இலங்கையில் ராஜபக்சேயுடைய குடும்பம் அந்த நாட்டை எப்படி கொள்ளையடித்தார்களோ கொள்ளையடித்து கொண்டு இன்று 16 லட்சம் கோடி கடலில் மூழ்கி இருக்கின்றது இலங்கை. ஆனால் 8 கோடி தமிழர்களை வைத்துக்கொண்டு இன்று தமிழகத்தில் தமிழா என்று சொல்லுகின்றார்களே. நான் சொல்லுகின்றேன், திமுகவுடைய அறிவாலயத்தில் இருக்கக்கூடிய திமுக தலைவருடைய பிள்ளைகளோ அல்லது பேரன் பேத்திகளோ தமிழ் தெரியாதுங்க. அவங்களுக்கு தமிழ் பேசினா தத்தி பேசுவாங்க. காரணம் இவங்க எல்லாம் படித்ததெல்லாம் பிரெஞ்சு மொழி, ஆங்கில மொழி, இந்தியா படிச்சுக்கிட்டு இங்கு பாமர மக்கள் மத்தியில் தமிழை கற்றுக்கொள். நவோதயா பள்ளிக்கூடத்தை மத்திய அரசு தருகின்றது இலவசமாக. பிஜேபி தலைவர் அண்ணாமலை என்ன சொல்லுகின்றார்? நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஒவ்வொரு மாவட்டத்திலும் 2 நவோதயா பள்ளிக்கூடம் திறக்கிறோம்னு சொன்னார். அந்த நவோதயா பள்ளிக்கூடம் திறந்தால் சாதாரண குப்பன் வீட்டு பிள்ளையும் அப்பன் வீட்டு பிள்ளையும் நன்றாக படிப்பான், அரசு வேலைவாய்ப்பில் சேருவான். ஆனால் தமிழகத்தில் முழுக்க தமிழன் என்ற பெயரை வைத்துக்கொண்டு நாடகம் ஆடிக்கொண்டு மாறுவாடி கடையில் ஒரு நகை அடமான வைத்தால் அந்த நகை மீட்க முடியாமல் வட்டி எப்படி குட்டி போடுமோ அதே போல் இன்று தமிழகத்தினுடைய மக்களை தப்பான வழிமுறையில் பயன்படுத்தி உலக வங்கியில் லோனை வாங்கி தங்களுடைய குடும்பத்தை வளர்த்தவர்கள் தான் திராவிட கட்சிகள். ஆகவே இவர்களெல்லாம் தமிழை பற்றி பேசுவதற்கு தகுதி இல்லாதவர்கள். இன்றைக்கி மத்திய அரசுடைய திட்டத்தில் பாருங்கள், ஊழலுக்கு எதிராக செய்வேன்னு சொல்கிறாங்க பிரதமர். நீங்கள் எதிரையும் சொல்லிக்கிங்களா? இந்தியாவிலே ஊழலுக்குன்று ஒரு கட்சி திமுக தான். பிரதமர் என்ன சொல்கிறார்? எங்களுடைய ஆட்சி ஊழலுக்கு எதிராக தொடர்ந்து நாங்கள் நடவடிக்கை எடுப்போம். நீங்கள் இன்றைக்கி திகார் ஜெயிலில் இருக்கக்கூடிய சந்திரசேகரவுடைய குடும்பத்தில் இருக்கிற கவிதா, டெல்லியுடைய அரவிந்த் கெஜ்ரிவால், இன்றைக்கி ஆராசா, கனிமொழி போன எதற்கு போனாங்க? இவங்களாம் சிக்கல் செம்மல்களா? இல்லை லாலா லஜபதி ராஜா, இல்லை சர்தார் வல்லபாய் பட்டேலா, இல்லை வாவு சிதம்பரம் பிள்ளையா, இல்லை மகாத்மா காந்தியா, இல்லை இவங்க தேசத்துக்காக தண்டி யாத்திரை நடத்தினாங்களே? எல்லாமே
குடும்பத்துக்காக வந்து கொள்ளையடித்து அந்த கொள்ளையை மறைப்பதற்காக சிபிஐயால் வழக்கு போடப்பட்டு அதன் மூலம் ஊழல்வாதிகள் என்று குற்றம் சாட்டப்பட்டு சிறையில் சென்றவர்கள்லாம் இன்று பேசலாமா? அரவிந்த் கெஜ்ரிவால் கூட வந்து இது எதிர்க்கட்சிகளோட சதி தான், அதனால தான் எனக்கு இப்படி இந்த மாதிரியான ப்ரெஷர் வருது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஒரு விஷயம் கேளுங்க சார். இப்போ ஒரு ஃபிப் பேக்கெட் பஸ்ஸில் போகிறோம், ஒரு ஃபிப் பேக்கெட் எடுத்துடுவோம். அவன் யாரை பார்த்து பணம் யார்கிட்ட இருக்குன்னு அவனுக்கு தெரியும், பணம் யார்கிட்ட இருக்குன்னு அவனுக்கு தெரியும், அதை வச்சு அடிக்கிறான். சாமானிய ஆள்கிட்ட ஃபிப் பேக்கெட் அடிக்கிறானா? அதே போல் இவர்கள் இன்றைக்கி வந்து மக்களை பயன்படுத்தி மக்கள் ஆட்சி என்ற திட்டத்தை வைத்து கொண்டு இன்றைக்கி இந்தியாவில் பார்த்தீங்களா வாரிசு ஆட்சி நடத்துகிறவர்களும் குடும்ப ஆட்சி நடத்துகிறவர்களும் தான் ஊழல் முழுக்க கரையான் போல் வந்திருக்காங்க. இந்தியாவில் இன்றைக்கி திமுகவுடைய தேர்தல் அறிக்கையிலாவது தங்க விலை குறைக்கன்னு சொல்லியிருக்காங்களா? அல்லது நாங்கள் ஊழலை ஒழிப்போன்னு சொல்கிறாங்களா? ஊழலின் ஊட்டுக்கண் தமிழகம், ஊழலின் ஊட்டுக்கண் தமிழகம்ங்க. சென்னை உதாரணம், சென்னை மாநகராட்சியில் பார்த்தீங்கன்னா 15 மண்டலங்களில் உள்ள பல ஊழல் அதிகாரிகள் அந்தந்த மண்டல சேர்மனை கைக்குள்ளே போட்டு இன்றைக்கி சென்னை மாநகராட்சி நிர்வாகம் நாசமாக போயிடுச்சுங்க. நிர்வாகம் குட்டிச்சோறு ஆகி போச்சுங்க. குத்தகைக்கு நடத்துகிறாங்க. கிராமத்தில் தென்னந்தோப்பு தான் குத்தகைக்கு நடத்துவாங்க. இன்றைக்கி திமுக ஆட்சியில் ஒவ்வொரு அரசு துறைகளையும் குத்தகைக்கு எடுத்து நடத்துகிறாங்க போது மக்களுக்கு அங்கே என்னங்க அந்த வேலை கிடைக்கும்? மக்களுடைய மோனுக்குள் குப்பையில் போடப்படுகின்றது. இந்த தமிழகத்தில் ஜனநாயக ரீதியான மக்களை இவர்கள் ஒரு பொருளாகவே நினைக்கவில்லை. மக்களிடம் 1000 ரூபா 500 ரூபா கொடுத்தா ஓட்டு போடுவாங்க என்ற நிலைப்பாடு தான் இவர்கள் இதுவரைக்கும் வைத்துள்ளார்கள். ஆனால் தற்போது நிலைமை என்பது வேறு. இவர்கள் பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்து மக்களை ஏமாற்றிய திமுகவுக்கு இன்று மக்கள் கேள்வி கேட்குறாங்களா இல்லையா? எங்க முதலமைச்சரை பார்த்து கேள்வி கேட்குறாங்கங்க. இன்றைக்கி சென்னையில் சொகுசு பியூட்டி பார்லர் உட்காந்து அப்படியே குவைட்டாக போய் அப்படியே ஒரு சீனை போட்டு 2 மணி நேரம் தேர்தல் பிரச்சாரம் பண்ணிட்டு வந்த அந்த திமுக வேட்பாளர்கள் இன்றைக்கி ஏன் பயப்படுறாங்க? மத்திய சென்னையில் நிற்கிற வேட்பாளர் மக்களை பார்த்து லூசுன்னு சொல்கிறாரு. மத்திய சென்னையில் போட்டிட்டு கூட தயநிதி மாறன் தன்னுடைய தொகுதியில் போகும்போது மக்கள் தன்னுடைய குறைகளை கேட்கும்போது போயா லூசுன்னு சொல்கிறாங்க. தென் சென்னையில் நிற்கக்கூடிய தமிழச்சி தங்கப்பாண்டியன் தொகுதி முழுவதும் சொல்லும் போறால் கேவலப்பட்டு அல்லல் பட்டு கூச்சப்பட்டு வெக்கப்பட்டு விட்டா போய் ஏன் ஓடுறாங்க? நீங்கள் என்ன பண்ணுறீங்க? தமிழிசை சவுந்தரராஜன் மாதிரி குற்றம் சொல்கிறீங்க. நீங்கள் ஆளுநர் பதில் இருந்தீர்கள், எப்படி நீங்கள் நிற்கலான்னு. அதுக்கு அந்த அம்மையார் தமிழிசை சவுந்தரராஜன் கேட்டாங்க, ஊழல் செய்து திகார் செய்து போயிட்டு வந்த நீங்களே நிற்கிறீங்களா? நான் இந்த நாட்டுக்காக தியாகம் செய்யக்கூடிய ஒரு குடும்பத்தை சேர்ந்தவர், இந்த நாட்டு மக்களுக்காக உழைக்கக்கூடியவர், நான் நிற்கல என்ன தவறு இருக்குது? ஸோ இவர்களை பொறுத்தவரையிலும், திமுக பொறுத்தவரையும், காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரையிலும், இல்லை காங்கிரஸ் ஐஎன்டி கூட்டணி பொறுத்த வாரிசு நடத்துகிறவர்கள் எல்லாருமே அந்தந்த மாநிலத்தில் இந்த புறநை நாட்டு மன்னன் அந்த நாடு எப்படி அவனுக்கு சொந்தமோ அதே போல் இந்த வாரிசு ஆட்சி நடத்துகிற எல்லா மாநிலத்திலையும் தங்களுடைய சொந்த மாநிலமாக நினைக்கிறாங்க. அதாவது இப்போ என்னென்னா தமிழன் என்னென்னா வந்து பார்த்தீங்கன்னா திமுக, தமிழ்நாட்டுனா திமுக குடும்பம் தான். அறிவாலயத்துக்கு அக்மார்க்கு பிராண்டு குத்துன மாதிரி இருக்குது. அப்போ நம்மளாம் சும்மா வாழ்ந்தோமா போனோமா, நீ வேலையை போனியா வந்தியா போறியா தூங்கிட்டு போயிட்டு எதுவும் கேட்காத. அப்போ இந்த அளவுக்கு உள்ள நிலைமை 67 இன்னைக்கு ஒரு ஆக்க காரணம் தமிழக மக்கள் தூங்கினால்தான் காரணம். தமிழக மக்கள் தூங்கி கொண்டிருந்த காரணத்தால்தான் இன்று திராவிடம் தமிழகத்தை முழுங்கி அனகொண்டா போல் ஆகியுள்ளது தமிழகத்தில். ஆனால் நீங்கள் முழுங்கியதை பார்த்த தேசியம் பாரதிய ஜனதா கட்சி விழித்து கொண்டுதான் இன்று ஒவ்வொருத்தருடைய ஊழலை கொண்டு வெளியில் கொண்டிருக்கின்ற போதுதான் ஆத்திரம் கொப்பளிக்கின்றது. கோயம்புத்தூரில் நாடாளுமன்ற தொகுதியிலே அண்ணாமலை தோற்கடிப்பதற்கு 2 பேருக்கு கங்கணம் கட்டுறாங்க. திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து ஒரு கூட்டணி வைத்துக்கொண்டு பாஜகவை எதிர்க்கக்கூடிய நிலைமை இன்னைக்கு வந்துவிட்டது அல்லவா? இத்தகைய நிலைமைக்கு காரணம் தமிழகத்தில் பெரும்பான்மை மக்கள் விழித்து கொண்டார்கள், தமிழன் விழித்து கொண்டான். ஆகவே திராவிடம் என்ற பெயரை சொல்லிக் கொண்டவர்கள் ஒளிந்து கொண்டு செல்லக்கூடிய காலகட்டங்கள் வந்துவிட்டது. ஆகவே தான் இன்று தமிழ்நாட்டில் பாஜக வேட்பாளர்கள் வெற்றி பெறக்கூடிய 7 நாடாளுமன்ற தொகுதியிலும் திமுகவும் அதிமுகவும் கூட்டு சேர்ந்து ரகசிய ஒரு அன்கோ போட்டுக்கொண்டு இவர்களை தோற்கடிக்க வேண்டும் என்று கங்கணம் கட்டுவதற்கு காரணம் என்னவென்றால் தமிழன் விழித்து கொண்டான்.